இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ ஆத்மா முழுவதும் காத்துல கலந்து முடிக்கக்கூடிய உங்களுக்கான ஹோரமத்திர வேலையில உங்க கையில இருக்கிற அந்த வாளால சம்யுக்தாவோட ஆத்மாவை உங்களால அழிக்க முடியும் அண்ணா. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரோட ஆத்மாவை அழிக்கின்ற ஒரே நேரத்துல தசாவதானியா வயிற்றுல சுமக்கிற அந்த ராணி இங்க இருந்தா அவளுக்கு பிரசவமே நடக்கும். அப்படி ஒரு விஷயம் மட்டும் இங்க நடந்துச்சுன்னா எல்லாமே உங்களுடைய வசம் இருக்கும் அண்ணா. அப்புறம் நீங்க நினைச்சதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல இன்னொருத்த பிறந்துதான் வரணும். இனிமே உங்களுக்குன்னு எதிரிங்க யாருமே இருக்க மாட்டாங்க மன்னா. ககுபரே, நீ சொல்வதை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. இது அனைத்துமே நடக்கும். இந்த வேடனுடைய சாம்ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாது. இன்னும் 6 மணி நேரத்தில் இந்த பூமி அழிந்து விடுவாள். அது வரைக்கும் எனக்கு ஆற தழுவ என் சம்யுக்தா வேண்டும். ககுபரே, எதற்காக இந்த அதிர்ச்சி? 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அவளும் நானும் இறந்து விட்டோம். திரும்ப உயிர் வந்த வேளையில் என் கைகளால் அந்த பார்த்திபன் சம்யுக்தா இருவரும் இறந்து விட்டனர். ஆகையால் அந்த சம்யுக்தாவின் தேக உடலை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. அதனால் இப்போது அவளுடைய ஆத்ம தேகத்தின் மூலமாயிருக்கும் அந்த அழகை ரசிக்க காத்திருக்கிறேன். ககுபரே, நீங்க சொன்னது நடக்கணும்னா அந்த ராணியும் இங்க இருக்கணும். சஞ்சித் கர்மா அடிப்படையில இவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருக்கிறதுனால இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை நம்மளால பண்ண முடியும் மன்னா. அப்படி என்றால் அந்த ராணியை இங்கே வரவைப்பதற்கான வேலையை ஆரம்பியுங்கள் ககுபரே. அந்த அழகுக்கு அழகை ரசித்ததற்கு பிறகு அந்த தசாவதானி குழந்தையை இங்கே நம் கண் முன்னாடியே பிரசவிக்கட்டும். அதை அப்படியே சுட சுட பலி கொடுத்து விட்டு என்னுடைய சாபத்தை நான் தீர்த்துக் கொள்கிறேன். ஒரே கல்லில் பல மாங்கனிகள். உத்தரவு மன்னா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா.